ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் வில் அண்ட் மன்ஹா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து வேற லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லேயே ஒரு தண்டர் வந்து தரையவே பொழக்குது. ஹீரோவும் யோசிக்கிறான், நான் ரிஸ்க் எடுத்தேன்னா ஆனால் இவ்வளோ நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அப்படியே அங்கே பார்த்தா ஒரு ஜெயின் டாடாய்ஸ் மேலே ஒரு அழகான பொண்ணு வந்து நிற்கிது. அப்படியே அடுத்த சைடில் ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஸ்பை வந்து சொல்கிறான், ஏன் சிஸ்டர் ஒரு கெட்ட செய்தி, நம்ம ஸ்பைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா சியா டைனஸ்டி எம்பரர் அவர் வந்து ஷாங் ரீஹோவை அனுப்பியிருக்காரு. அதுவும் சியா டைனஸ்டிக்கும் இன்னியோ டைனஸ்டிக்கும் இடையில இருக்க பார்டர்ல நம்ம யங் மாஸ்டர் கொல்றதுக்கு அவனை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பா ஷாக் ஆயிட்டாரு. என்ன, நம்மளுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா 13 ஹைகார்டு சிட்டியை விட்டு வெளில வர சொல்லு, நம்ம சீக்கிரமா அங்க போனோம் அப்படின்னு ஹீரோ அப்பாவும் கிளம்ப. அப்படி இங்கிட்டு பார்த்தா அந்த டாடாய்ஸ் நிக்குது. அதை பார்த்தோடி ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அவனும் மனசுக்குள்ள நினைக்கிறான், இது இன்னியூ டைனஸ்டியோட மூன் செலஸ்டியல், அவங்க தான் இன்னியூ டைனஸ்டியில ஒன் ஆஃப் த டாப் 5 எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நீ தான் இன்னியூ டைனஸ்டியோட காடஸா அப்படின்னு கேட்குறப்ப அவளும் ஆமான்றா. ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான், போடு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அப்படியே அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளும் சொல்றா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜெனரல் பேச ஆரம்பிக்கிறான். மூன் செலஸ்டியல், இது எங்களோட கிரேட் ஷியா டெரிட்டரி, உன்னோட இடம் எதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றப்ப அவளும் சொல்றா, ஜெனரல் நான் வெறும் வீக்கான பொண்ணு, என்கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்றப்ப அவனும் சொல்றான், உனக்கு இப்போ இடம் எதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் நெஞ்சிலே ஒரு அட்டாக் வந்து இறங்குது. அப்படியே பார்த்தா அவன் நெஞ்சிலே ஓட்டைய போட்டுறா. அவ அப்படியே ஜெனரலும் கீழே உலக. அவளும் சொல்றா, உன்னோட அடுத்த ஜென்மத்திலயாச்சும் வீக்கான பொண்ணுங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ சரியா, உண்மை அப்படின்னு சொல்ல அவனுங்களும் பாக்குறானுங்க, என்னது ஜெனரல் 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 மூச்சு விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப இன்னொருத்த சொல்றான், இவர் தான் இம்பீரியல் கார்டோட ஹெட், இவரு வெறும் சிங்கிள் அட்டாக்ல கொல்ல முடியுமா அந்த மூன் செலஸ்டியலால அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனே வந்துட்டு பா இங்க இருந்து வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அவ அப்படியே கைய சுண்டி அப்படியே இழுக்கிறா பாருங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் அப்படியே காத்துல வந்து வராங்க. அப்ப அவளும் கேக்குறா, சியான் எங்க போற அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ பாக்குறான், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அப்படியே என் பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு அவளும் டெரரா கேட்க அப்படியே ஹீரோயினையும் போய் ஆன்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த ஆன்டியை பார்த்து, இது ஒன்றும் அவ்வளோ லேட் ஆகல, இன்னும் என் சான்ஸ் இருக்கு, நான் அதை போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிக்கிறான். அப்படியே அந்த மூன் செலஸ்டியல் பேசுறான், நான் தான் உன் ஆன்டின்னு இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா, என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க, அதுவும் இந்த கிரேட் ஷியா டைனஸ்டிக்கு போனா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி தலையிலே அடிக்க ஹீரோயினி சொல்றா, ஆன்டி என்னை அடிக்காதுக்கு எனக்கு வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறப்ப அப்படியே ஹீரோயின் ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறா, ஆன்டி இங்க பாருங்க, இந்த தடவை நான் யாரை பிடிச்சிருக்கேன்னு பாருங்க, இவன் தான் கின்ஃபங், இவனுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, ஆனா இவன் வந்து யாராலையும் செய்ய முடியாதே செஞ்சு காட்டான், இவன் வந்து ஸ்வாட் இன்டென்ட்டையும் இன்வின்சிபிள் ஸ்வாட் ஆட்டையும் புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அவளும் பாக்குறா, என்னது கின்ஃபங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான். இவன் தான் அந்த கின் ஃபேமிலியை சேர்ந்த கின்ஃபங், பயங்கர டேலண்டா இருந்தனால அந்த கிரேட் ஷியா எம்பரரே இவன் மேல பொறாமப்பட்டாரு. அப்படி இவன் அவன் சொந்த தம்பியோட சுப்ரீம் போனை உருகிட்டு வந்தனால அந்த கின் ஃபேமிலியில சில பிரச்சனைகள் நடந்துச்சு, அதனால இவன் மேல வாண்டட் ஆர்டரும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோ போய் அவட்ட பேசுறா, சிஸ்டர் மூன் செலஸ்டியல், நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப அவளும் சொல்றா, இந்த வயசுலயே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை புரிஞ்சுக்கிட்டியா, ஆனா நீ என்னோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து எடை போடுறத அப்படின்னு அவளும் கேட்க ஹீரோவும் சொல்றான், ஆமா நான் உங்க வெளித்தோற்றத்தை மட்டும் தான் பார்த்து எடை போடுறேன், நான் எப்ப பெரிய ஆளா ஆறேன்னா அப்போ உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு ஹீரோவும் சொல்ல ஹீரோயினையும் பாக்குறான், நீ எனக்கு கஞ்ச பயல, உனக்காண்டி இவ்வளவு கவலைப்பட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சேன், உனக்கு ஆன்டி தான் உன் கண்ணுக்கு தெரியறாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த மூன் செலஸ்டியலும் சொல்றான், நீ ஒன்னும் பெரிய ஆளா இல்லைனாலும் உனக்கு ரொம்பவே கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், கான்பிடென்ட் ஒன்னும் அவனோட ஹைட்டை பொறுத்து இருக்காது, அவன் மனசுக்குள்ள இருக்க வெக்கமே இல்லாத தரம் தான் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அவளும் பார்த்து சிரிச்சுட்டு, ஏய் ராஸ்கல் எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்ல ஹீரோயினி பாக்குறா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே ஓப்பன்ல காமிச்சா அவங்க
இங்க இன்னும் அங்கேயே தான் இருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா ஹீரோட அப்பாவும் வந்துட்டாங்க. வந்து ஹீரோட அப்பா வந்து ஹீரோக்கு சிக்னல் தராரு, மவனே உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு, டேய் நான் உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து உன் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிப்பேன், உன் உயிரை எடுக்க போறேன்னு சொல்லுவேன், அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்பாவை நினைச்சிட்டு அப்படியே சிக்னல் அனுப்புறாரு. அப்ப ஹீரோ பாக்குறான், யோ நானே ஒரு பணக்கார பொண்ணு கூட அப்படியே போலான்னு பார்த்தா என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியா வந்து குழப்பறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன் செலஸ்டியல்கிட்ட சொல்றான். சிஸ்டர் மூன் செலஸ்டியல் இவங்க தான் அந்த கிங் ஃபேமிலி என்னை கொல்ல வந்திருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஆக்கிங்க போட. ஹீரோட அப்பா பாக்குறாரு, என்ன சிக்னல் கட் ஆயிருச்சு, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, என் மௌனே உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி அவரும் கீழே இறங்குறாரு. அங்க பார்த்தா அவங்க தாத்தா நிக்கிறாரு. அவங்க தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மூன் செலஸ்டியல் உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த கின்ஃபங் வந்து எங்களோட கிளானவே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவனை ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரும் கேட்க, அப்படியே ஹீரோயினையும் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ உங்களுக்கு சண்டை தான் வேணும்னா வாங்க சண்டை போடலாம், ஆனா கின்பங் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்ல, அவங்க பாக்குறாங்க என்ன உனக்கு சொந்தமானவனா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கின்பங் எங்க மூன் செலஸ்டியல் பிளேஸுக்கு சொந்தமானவன், உங்களுக்கு நல்லது என்னன்னா நீங்க வந்த வழியை பார்த்தா அப்படியே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் சொல்லிட்டு, ஆன்டி எப்படி சரியா அப்படின்னு சொல்றப்ப அவளும் சரி இந்த பொண்ணை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சுக்கிறா. அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த சாப்டர்ல வந்து எனக்கு வந்து இந்த மூன் செலஸ்டியலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட மனசு அப்படி, எனக்கு வந்து அவங்க மனசு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக நான் வந்து இதை சொல்லி ஆகணும், ஏன்னா நம்ம ஃபோனை வந்து ஊற்றிக்கிச்சு அப்படியே ஃபுல்லாக. இப்போலாம் இந்த அடிக்கடி ஆட்டோ டச் ஆகுது, முதையாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு, அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எடிட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்பவே ஆகுது, என்னால் சுத்தமாக முடியல. ஃபோன் வாங்கலான்னு பார்த்தா எந்த ஒரு ஃபோனும் நல்லாவே இல்லை. நான் செகண்ட் ஹேண்டில் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தால் எதுவும் நல்லபடியாக கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ரெகுலராக நல்ல வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். இதை வச்சுட்டு என்னால் 2 நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வீடியோ போட முடியும், ஏன்னா எடிட் பண்ண முடியல நண்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி தட்ஸ் ஆல் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.